இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு யாராலும் தீர்க்க முடியாத நெடுநாளைய பிரச்சனை இருக்கிறதா? நீங்கள் போகாத இடமே இல்லையா? இன்னும் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுவு கிடைக்கவில்லையா? எவ்வளவு செலவு பண்ணவும் நீங்கள் தயாராக இருந்தும், எவ்வளோ தூரம் பயணப்பட்டு போக வேண்டும் என்ற நிலையில் வசதிகள் இருந்தும் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கவே இல்லை என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு இருக்கும் இந்த பிரச்சனை மிகப்பெரியதா? அதை எல்லாரிடம் சொல்லி கொண்டிருக்கவும் முடியாத அசிங்கமான அருவருப்பான காரியம் என்று கூட நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? அதிலிருந்து ஒரு விடுதலை, அதிலிருந்து ஒரு சுகம், அதிலிருந்து ஒரு மாற்றம் எங்களுக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். ஒரு சுலபமான எளிதான தீர்வை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்ற நற்செய்தியை இந்த நாளிலே கேளுங்கள். உங்கள் பாரம், உங்கள் கஷ்டம், உங்கள் போராட்டம், உங்கள் தேவை பெரியதாக இருக்கலாம். ஆனால் அதை தீர்ப்பது தேவனுக்கு லேசான காரியம். நமக்கு கடினமான காரியமாக இருப்பது எல்லாம் தேவனுக்கு கடினமாக காரியமாகவே இருக்கும் என்று எண்ணிவிட வேண்டாம். அதற்கு ஒரு தீர்வு, அதற்கு ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-16 வரை வாசித்து பார்த்தால், ஒரு சீரிய ராஜாவின் படைத்தலைவன் நாகமான் என்பவன் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய், ராஜாவின் படைக்கு தலைவனுமாய், அவனிடத்தில் அநேக போர் சேவகர்களும், இவன் வா என்று சொன்னால் அவர்கள் வருவதும், போய் என்று சொன்னால் அவர்கள் போவதுமான அதிகாரம் பெற்றவனாய், வீரம் உடையவனாய், ராஜாவிடத்திலும் மனுஷர்களிடத்திலும் நல்ல செல்வாக்கு பெற்றவனாயும் இருந்தான். சீரிய தேசத்துக்கு இவன் மூலம் அநேக ஜெயமும் வெற்றியும் கிடைத்திருக்கிறது. பராக்கிரமசாலியாய் இருந்ததால் நாகமான் படை வருகிறது என்றாலே சத்துருக்கள் நடுங்குவார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இவனுக்கு குஷ்டம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ மேன்மைகள் இருந்தும் ஒரு இழிவான வியாதி அவன் சரீரத்தில் இருந்ததனால் அது அவனுக்கு வருத்தத்தையும் அசிங்கத்தையும் அருவருப்பையும் வெட்கத்தையும் தானே தந்திருக்கும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம் என்ற கேள்வியைப் போலதான் இவனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. அவனுக்கு புகழ் இருந்தது, உயர்வு, பணம் இருந்தது, உடைமைகள் இருந்தது, பொக்கிஷம், அவனுக்கு போகும் இடமெல்லாம் ஜெயம், இப்படி நல்ல பலசாலியாக இருந்தான் என்றெல்லாம் இவனை பற்றி எழுதியிருக்கிற நிலையில் குஷ்டம் இருந்தது என்று எழுதியிருக்கும் போது நினைத்து பாருங்கள், நாம் எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள். எவ்வளோ எளிமையில் இருந்தால் இப்படிப்பட்ட வியாதிகள் நம்மை தாக்காதபடி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அவருடைய மகா பெரிய கிருபையை எண்ணி வாழ்நாளெல்லாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவன் தொட்டதெல்லாம் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தது. ஆனால் அவனை யாரும் தொட முடியாது. பணம் கையில் இருந்தால் என்ன, அதில் 10 போட்டுக்கொள்ள முடியுமா என்ன? இப்படியாய் அவன் உதவியற்ற நிலையில், ஒரு நம்பிக்கையற்ற நிலையில், தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலையாகக்கூடிய காரியத்திற்காக படாத பாடுபட்டு கொண்டிருந்தான். அந்த நாகமான் வீட்டில் அடிமையான ஒரு சிறு பெண் ஒருத்தி இருந்தாள். அந்த பெண்ணுக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத நிலையில் இருந்தாள். ஏனென்றால் அந்த சிறு பெண் அந்த சிறு வயதில் படிக்க ஆசைப்பட்டிருந்தாலும் படிக்க முடியாது. நல்ல வாங்கி சாப்பிட வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் முடியாது. அம்மா கிட்ட போய் ஆசையாய் படுத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த பிள்ளையால் முடியாது. ஓடி விளையாட வேண்டிய வயதில் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு, ஒருவேளை அந்த நாகம்மான் வீட்டில் சிறு பிள்ளைகள் இருந்திருந்தால் பள்ளிக்கு போக அவர்கள் புத்தகங்களை கூட இந்த பெண் சுமந்து கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இவள் படிக்க முடியாத நிலை, இஷ்டப்பட்ட நேரத்தில் தூங்கவோ எழுந்திருக்கவோ முடியாத நிலை. அந்த நிலையில் தன்னை அடிமையாய் கொண்டு வந்து அந்த வீட்டில் வைத்திருந்த அந்த எஜமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு குஷ்டம் இருப்பதை எண்ணி, என்னை என் வீட்டை விட்டு, என் ஜனத்தை விட்டு, என் நாட்டை விட்டு பிரித்து இந்த சின்ன வயதில் அடிமையாய் கொண்டு வந்தானே, நன்றாக கஷ்டப்படட்டும் என்று நினைக்காமல் அவன் அதிலிருந்து விடுதலையாக ஒரு வழியை சொல்லுகிறாள். என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவீரானால் உங்களுக்கு நலமாயிருக்கும், அவர் உங்களுடைய குஷ்டத்தை நீக்கிவிடுவார் என்று
தீர்க்கதரிசியை, இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசியை குறித்து இங்கே அவள் சொல்லுகிறவளாய் காணப்படுகிறாள். தனக்கு தீமை செய்தவருக்கு நன்மை செய்ய எத்தனித்தாள். அது அவளுடைய பண்பு. தன் எதிரிக்கு உதவி செய்கிறாள். தனக்கு தெரிந்த நன்மையான வழியை அவனுக்கும் காண்பிக்கிறார். அவளுக்கு இருந்த விசுவாசத்தை, அவளுக்கு இருந்த பக்தியை, அவளுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கையை அவனுக்கும் ஊட்டும்படிய செய்கிறாள். அந்த தீர்க்கதரிசியிட்ட போவீரானால் உம்முடைய வியாதி குணமாகும் என்று சொல்லுகிறாள். ஒருவேளை நீங்களும் நானும் கூட நாம் இருக்கும் வீட்டில், நாம் வேலை செய்யும் ஸ்தலத்தில், நாம் படிக்கிற பள்ளியில், கல்லூரியில் துரோகம் செய்தவர்கள், நம்மை அதிகமாய் வேதனைப்படுத்தியவர்கள், பல விரோதிகள் போல அநேகர் இருப்பார்கள். அவர்கள் மத்தியிலும் தேவன் நம்மை இன்னமும் வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும். அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே இன்று கர்த்தர் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். அதை உணர்ந்து நீங்கள் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். இந்த நாகமான் அப்படித்தான் அவருடைய சொல்லை கேட்டு அவன் சமாரியாவுக்கு போய் தீர்க்கதரிசி எலிசாவிடத்தில் போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில், நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லுகிறார். இவனுக்கு கடுங்கோபம்தான் வருகிறது. ஏனென்றால் இவர் பேரை கேட்டவுடனே நாகமான் வருகிறார், படைத்தலைவர், சீரிய தேசத்து படைத்தலைவர்னு அந்த ஊழியக்காரன் ஓடி வந்து இவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து தொட்டு அந்த குஷ்டத்தை சுகமாக்கி அனுப்புவார் என்று இவன் நினைத்திருந்தார். ஆனால் அவர் இருந்த இடத்துலேருந்து ஆள் விட்டு அனுப்பி இவரை போய் அந்த யோர்தானில் 7 முறை குளிக்க சொல்லுங்கள் என்று சுலபமாய் சொல்லிவிட்டார். அது அவனுக்கு வேதனையாக இருந்தது. இன்றைக்கும் நாம் அப்படிதான், நாம் நினைக்கிற விதத்தில், நாம் எதிர்பார்க்கும் விதத்தில், நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் கர்த்தர் அப்படியாய் தங்களுக்கு செய்ய வேண்டும், தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாம் சுகமாவோம். அந்த தீர்க்கதரிசி 7 முறை போய் குளியுங்கள், அந்த யோர்தான் நதியிலே முழுகி எழுந்தால் குழந்தையின் சருமம் உன்னுடைய சருமம் மாறும் என்று சொன்னது எவ்வளவு எளிதான காரியம். இயேசு கிறிஸ்துவும் நமக்காக எளிதான காரியத்தை செய்துவிட்டு போயிருக்கிறார். சிலுவையில் நம்முடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக, வியாதிகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாக சிலுவையிலே தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்து, ரத்தம் சிந்தி, தன் ஜீவனை கொடுத்து நீதியை சம்பாதித்து வைத்து போயிருக்கிறார். ஆகவே நம் பாவங்களுக்கு நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டியதில்லை. நம் வியாதியை அவருடைய இரத்தத்தினால், அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாக்கி கொள்ள முடியும். ஒரு சுலபமான வேலை. இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெபிக்கும் போதே விடுதலையாக்கும் வல்லமை வெளிப்படுகிறதே. எங்கேயும் நாம் கடந்து சென்று எதையோ நாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இலகுவான ஒரு வேலையை, தீர்வை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாகமான் அப்படியா யோர்தான் நதியிலே போய் 7 முறை அவர் மூழ்கி எழுந்தபோது சரீரம் சுகமானது. அந்த அவருடைய ரோகம் சுகமானது. அவருடைய மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறியது. அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை நான் அறிந்தேன் என்று சொல்லுகிறார். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எத்தனை தேவனிடத்தில் இருக்கு. அவரே மெய்யான தேவன் என்று நம் வாயால் அறிக்கையிட வேண்டும். சீரிய தேசத்து ஆள் வந்து அறிக்கையிடுகிறார். நம்முடைய தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு, நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லி இருக்கிறோமா? அவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிட்டு இருக்கிறோமா? அவரை அநேகருக்கு நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? நாம் பெற்றுக்கொண்ட நன்மை போல் அவர்களும் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனையை சொல்லி இருக்கிறோமா? தீமையை நன்மையால் வென்றிருக்கிறோமா? சற்றே நிதானித்து பார்ப்போம். கண்களை மூடி செபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையில் கூட கர்த்தாவே,
அருமையான ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து தீமை செய்கிறவனை கர்த்தாவே அவனுக்கு நன்மையை செய்து அவனை நாங்கள் ஜெயிக்க வேண்டும் கர்த்தாவே. தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு அதற்கு பலன் தாரும். எங்கள் சத்ருவை, எங்கள் எதிரியை பழிவாங்காதபடி, அவனுக்கு வரும் தீமையின் நிமித்தம் நாங்கள் சந்தோஷப்படாதபடி அவர்களை காக்கும்படியாய் அவர்களுக்கு நல்புத்தி சொல்லவும், அவனுக்கு நல்ல ஆலோசனை சொல்லவும் எங்களை பழக்கும் கர்த்தாவே. எங்கள் சத்துருக்களை சிநேகிக்க, அவர்களை மன்னிக்க பரந்த மனப்பான்மை எங்களுக்கு தருவீராக. அதன் மூலம் உம்முடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் உங்களுடைய நெடுநாளைய பிரச்சனைக்கு வெகு லகுவாய் தீர்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை மற்றவர்களும் அறிந்து கொள்ள லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.